ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முழு ராகி ஊற வச்சு அதில் ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். ஆக்சுவலி நைட்டு நான் இதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது முழு ராகி, இது ஒரு அரை கிளாஸ் எடுத்திருந்தேன். இதை நைட் ஓவர் நைட் நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிட்டேன்னா, மார்னிங் நீங்கள் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படி நல்ல ஒரு மில்காக வரும். இதை நீங்கள் எதுவும் ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம், அதோடு அப்படியே போட்டு இப்போ ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக அப்படி கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதான கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா அடியில் அப்படி கட்டி பிடிச்சிரும். ஸோ அப்படி லைட்டாக நீங்கள் அந்த சூட்டில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அதுவே அப்படி திக்காகும். பார்த்திங்கன்னா வரீங்களா, களி ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா ஸோ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுறதுக்கு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா சைட் பை நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிளோட ஒரு பனானா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நைட்டே ஊற வச்ச பாதாம், ஒரு 10 பாதாம் அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம இப்போ இந்த ராகி பண்ணியிருக்கோம் இல்லையா, களி மாதிரி. ஸோ இதை அதோட ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த களியை வெறும் பால் மட்டும் ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே கூட டைரெக்டாக பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்திங்கிறதுனால நான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம கரும்பு சர்க்கரை அது 1 ஸ்பூன் போட்டிருக்கு. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது காய்ச்சின பால். இந்த பாலும் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சிட்டோம் மிக்சியில். அது நீங்கள் எந்த சர்விங் பவுலில் வேணுமோ அதில் போட்டுக்கோங்க. ஸோ இது மட்டும் கூட சாப்பிட்லாம். ஸோ இது கூட நீங்கள் இன்னும் ஆட் ஆன் சியா சீட்ஸு இது ஊற வச்சு கூட போடலாம். நான் இன்றைக்கி பம்கின் சீட்ஸு அதை எப்போ வறுத்து வச்சுருப்பேன். ஸோ அதோட நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸு இதில் 2மே எப்பவுமே நான் வறுத்து வச்சுருந்துருப்பேன். ஸோ இதையும் சேர்த்து இப்போ இந்த ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்மூதியோட மார்னிங் நீங்கள் ஒரு 2 பாயில்டு எக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.